ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன மூவி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 2024ல ரிலீஸ் ஆன ஹாரர் த்ரில்லர் மூவி தான் தி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சாப்டர் 1. இன்னைக்கு இந்த படத்தை தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் பத்தி பார்க்கணும்னா, ரயான் மாயாங்கிற கப்பிள் லவ் பண்ணி 5 வருஷம் ஆச்சுன்னு இதை செலிப்ரேட் பண்ற விதமா ஒரு ரோட் ட்ரிப் போகலான்ட்டு ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்குள்ள இருக்கிற ஒரு டவுனுக்குள்ள டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு பசி எடுத்ததுனால பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு மறுபடியும் கார் எடுக்கிறாங்க. பாத்தீங்கன்னா கார் ஸ்டார்ட் ஆகல. அப்போ இந்த காரை எப்படா ஸ்டார்ட் பண்றதுன்னு பார்த்தா அங்க ஒரு மெக்கானிக் ஷெட்டுமே இருக்கு. அவன்கிட்ட போய் கேட்டா இந்த காரை ரெடி பண்ண 1 நாள் ஆகும் அப்படின்னு சொல்றான். அப்போ வேற வழியே இல்லை, நம்ம இங்க தான் தங்கி ஆகணும் அப்படின்னு இங்க ஏதாச்சும் ஹோட்டல் இருக்கான்னு கேட்கிறாரு. இருக்கு, ஃபாரஸ்ட்க்கு நடுவில் ஒரு ஹண்டரோட வீடு இருக்கு, அவர் வெளியூர்ல தான் தங்கிக்கிட்டு இருக்காரு, நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஃபாரஸ்ட்க்கு நடுவில் இருக்கிற வீட்டுல இன்னைக்கு தங்கலான்ட்டு இந்த 2 பேருமே போறாங்க. அப்படி போனவங்களுக்கு அங்க என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்ற மீதி கதை தான் இந்த படமே. ஸோ இப்போ வாங்க இந்த படத்துக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க. அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் பண்டல். அதோட ஸ்டார்டிங்ல நடு காட்டுல இருந்து ஒருத்தன் உயிருக்கு பயந்து ஓடி வந்துகிட்டு இருக்கான். அப்ப அப்படி அவன் பயந்து ஓடி வந்துகிட்டு இருக்கும்போது பின்னாடி திரும்பி ஓடி வந்துகிட்டு இருக்கான். யாரோ இவனை துரத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படியே அவன் பயந்து ஓடி வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல பள்ளமுமே இருக்கு. ஐயோ, இந்த சைடு பள்ளம் இருக்கா அப்படின்னு வேற திசையிலுமே ஓடிக்கிட்டு இருக்கான். அப்ப அப்படி அவன் கண்ணு முன்னு தெரியாம அந்த காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பாறை தடிக்கு புரண்டு கீழேயுமே விழுறான். அப்ப அந்த பையனும் தடிக்கு கீழே விழுந்து அவன் மறுபடியும் எந்திரிச்சு ஓடலான்ற போது அவனை துரத்திக்கிட்டு இருக்கிறவன் ஒருத்தன் வந்து கோடாலி எடுத்துக்கிட்டு அவன் பக்கத்துல நடந்து வந்துகிட்டு இருக்கான். இந்த ஓடி வந்த பையனுமே ரொம்ப பயத்துல இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த கோடாலியை வச்சு அந்த பையனை ஒரே வெட்டா வெட்டுறான். அப்ப அந்த வெட்டுறவன் பக்கத்துல இன்னும் ஒரு சின்ன பையன் நிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ அப்படியே இப்ப கட் பண்ணா இப்ப நம்ம படத்தோட ஹீரோயினி கார்ல போய்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பேரு ரயான், நம்ம ஹீரோயினோட பேரு மாயா. இவங்க 2 பேரும் லவ் பண்ணி 5 வருஷம் ஆனதால இதை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கார்ல ட்ரிப்பு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இப்படி அவங்க 2 பேரும் டிராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கும்போது மாயா வந்து மொபைல்ல பாக்குறாங்க இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கா அப்படின்னு. அப்ப நம்ம போற டெஸ்டினேஷனுக்கு இன்னும் 300 கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட ரயான் வந்து ஐயோ, அவ்வளவு நேரம்லாம் என்னால தாங்க முடியாது, எனக்கு இப்போ பசிக்குது, எங்கேயாவது சாப்பிட நேரத்துலன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப மாயா வந்து இங்க பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு சர்ச் பண்ணும்போது வேற ரூட்டை காட்டுது. அப்போ பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க போய் நம்ம 2 பேர் சாப்பிட்டு வேற வழி இருக்கு, அதுல போயிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ கார் அந்த டைரக்ஷன்ல திருப்புறாங்க. அப்ப அந்த ரூட்ல போய்கிட்டு இருக்கும்போது ரயானும் மாயாவும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஆப்போசிட்ல இருந்து வந்த வண்டி ஹார்ன் அடிச்சுக்கிட்டு ஏண்டா சாவுகிராக்கி, உனக்கு ரொமான்ஸ் பண்ண இங்க தான் நேரம் கிடைச்சிச்சா, பார்த்து போடா அப்படின்னு அவனுமே திட்டிட்டு போயிடுறான். அப்ப மறுபடியும் ரயான் வந்து காரை ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் மூச்சு திணறலுமே ஏற்படுது. அப்ப இதை பார்த்த மாயா வந்து ரயானுக்கு இன்ஹீலருமே கொடுக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரயானுக்கு மூச்சு விடுறதுல சில ப்ராப்ளம்ஸுமே இருக்கு. அப்பப்போ இன்ஹீலருமே அவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப போய்கிட்டு இருக்கும்போது ரயான் கேட்கிறான், என்ன சுத்தி காடா இருக்கு, நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டதுக்கு மாயா மொபைல பாக்குறாங்க. அவங்களோட மொபைல்ல சிக்னல் இல்லாததால எங்க இருக்கோனே தெரியல, சரி நீ போ, இப்படி போனா ஏதாவது ரூட் வரும் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும்போது அப்பதான் அந்த ஊரோட போர்டுமே இருக்கு. அப்ப இவங்க போய்கிட்டு இருக்க ஊரோட பேரு வீனஸ். அப்ப அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஹோட்டலுமே இருக்கு. சரி ஓகே, ரொம்ப பசிக்குது, இங்கே சாப்பிடலாம் அப்படின்னு அந்த காரை அந்த இடத்துல பார்க்கிங்குமே பண்றாங்க. அப்ப ரயானும் மாயாவும் அந்த காரை விட்டு இறங்கி ஹோட்டலுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து 2 பேர் வாட்ச் பண்ணிக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்ப அந்த ஹோட்டலுக்குள்ள போயிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணி இவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்களோட ஆனிவர்சரியை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருந்த இன்னொரு கப்புள்ஸுமே இன்னைக்கு உங்களுக்கு ஆனிவர்சரியா, எங்களுக்கும் இன்னைக்கு தான் ஆனிவர்சரி அப்படின்னு அவங்க 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. அப்ப அங்க இருந்த கப்பல் வந்து மாயா கிட்ட கேக்குறாங்க, உங்களுக்கு மேரேஜ் ஆகி எத்தனை இயர் ஆகுதுன்னு கேட்டதுக்கு நாங்க என்ன மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஹோட்டல்ல எல்லாருமே ஒரு மாதிரி வியர்டா பாக்குறாங்க. எது 5 வருஷமா லவ் பண்றீங்க, ஆனா இன்னும் நீங்க ரிங்கு கூட ஷேர் பண்ணிக்கலையா அப்படின்னு. அப்ப இதை கேட்ட ரயானும் மாயாவும் சரி ஓகே, இந்த இடத்துல முதல்ல சாப்பிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் காரை ஸ்டார்ட் பண்றாங்க. பார்த்தா அந்த இடத்துல கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நம்ம ரயானும் எவ்வளவோ காரை ஸ்டார்ட் பண்ண பாக்குறாரு, ஆனா கார் ஸ்டார்ட்டே ஆகல. என்னடா ஆச்சுன்னு பாத்துக்கிட்டே இருக்கும் போது அப்ப விண்டோ பக்கத்துல ஒருத்தன் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்த ரயானுமே எப்பா யாரா நீ, திக்குன்னு ஆயிடுச்சுடா கொஞ்ச நேரத்துல அப்படின்ற மாதிரி விண்டோவே இருக்கு, நீங்க யார் அப்படின்னு கேட்ட உடனே உங்க கார்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு அவருமே கேட்கிறாரு. இதை கேட்ட ரயானுமே ஆமா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதா அப்படின்னு சொன்ன உடனே நான் மெக்கானிக் தான், அங்கதான் இருக்கு என்னோட ஷெட்டு, உங்க கார் அங்க எடுத்துட்டு வரீங்களா அப்படின்னு சொன்ன உடனே கார் அந்த ஷெட்டுக்கு தள்ளிட்டு போயிட்டு இப்ப அந்த மெக்கானிக்குமே பேனட் ஓபன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த காரை செக் பண்ண அந்த மெக்கானிக் சொல்றான், உங்களோட எலக்ட்ரிக் ஒயர் ஷார்ட் ஆயிருக்கு, அதை ரீப்ளேஸ் பண்ணாதான் இந்த கார் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட
கேட்ட ரயான் வந்து அப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த மெக்கானிக் வந்து அவ்வளோ சீக்கிரமாலாம் இதை பண்ண முடியாது, இதுக்கான பார்ட்ஸ் இந்த இடத்துல இல்லை, நாளைக்கு தான் ஆர்டர் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ இன்னைக்கு வேற வழியே இல்லையா, இங்கேயே தான் தங்கி ஆகணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏதாச்சும் ஹோட்டல் இருக்குமான்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல எந்த ஹோட்டலுமே இருக்காது, ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் ஒருத்தரோட வில்லா தான் இருக்கு, அவர் ஹண்டிங் சீசன் அப்போதான் அந்த வீட்டில் இருப்பாரு, இப்போ அது ஃப்ரீயாக தான் இருக்கும், உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டதுக்கு இது எல்லாத்தையும் கேட்ட ரயான் வந்து நீங்க என்ன ஏதாச்சும் ஏமாத்துறீங்களா, நீங்க என்ன அப்பலேருந்தே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்க என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அங்க ஏமாத்துறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு மாயா வந்து ரயானை தனியா கூப்பிட்டு எதுக்காண்டி இப்போ அவங்ககிட்ட இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன், இது எல்லாமே கோஇன்சிடென்ட் தான், அவங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு தெரியுதுல்ல, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம அங்க தங்கிட்டு போவோமே, என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த வில்லால தங்குறதுக்காண்டி ஒத்துக்கிறாங்க. அப்போ சரி ஓகே, உங்களை நான் அந்த வில்லாக்கு கூட்டிட்டு போறேன், என்னோட ஷிஃப்ட் டைம் வேற முடிய போகுது அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே திரும்புறாங்க. அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு சின்ன பசங்க நின்றுகிட்டு இருக்காங்க. அப்போ அதுல இருந்து ஒரு பையன் வந்து ஒரு கிரீட்டிங்கை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ரயானுமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கிற வில்லாக்குமே இவங்க ரெண்டு பேரும் வராங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் அந்த வில்லா பக்கத்துல இறக்கி விட்டு அந்த பொண்ணுமே போயிடுறாங்க. இவங்களும் அந்த வீட்டுக்குள்ள அவங்களோட திங்ஸ் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த வீட்டுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் போனதும் மாயா வந்து ரயான் கிட்ட கேட்குறாங்க, எப்போ நெகட்டிவா தானே பேசுவேன், இந்த வீடு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே ரயான் வந்து இப்போதானே வந்திருக்கேன் பார்த்துட்டு சொல்றான் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் தங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்படியே நைட்டுமே ஆகுது. அப்போ இவங்க கொண்டு வந்த பியர் அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கலான்னு பார்க்குறாங்க. அந்த ஃப்ரிட்ஜ் ப்ராப்ளமா இருக்கிறதுனால அங்க இருக்கிற சர்வீஸ் நம்பருக்கு மாயாவுமே கால் பண்ணி இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் ஒர்க் ஆகல, வந்து என்னென்ன பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்த பார்த்தா அந்த இடத்துல நிறைய கோழிகள் மீஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ அப்படியே இப்போ மணி 9:30 ஆகுது. அந்த வீட்டு வெளியே ரயானும் மாயாவும் குடிச்சிட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த வீட்டோட கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல யாரா அப்படின்னு பொறுமையா அந்த கதவை திறந்து பார்த்தா ஒரு சின்ன பையன் நின்றுகிட்டு இருக்கான். அவனோட ஃபேஸை கிளியரா காட்டலனாலுமே இங்க டமரா இருக்காளா அப்படின்னு கேட்ட உடனே இல்லப்பா இந்த இடத்துல எல்லாம் யாரும் இல்ல, நீ வீடு மாதிரி வந்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே அவனுமே கொஞ்சம் நேரம் நின்று போயிடுறான். அப்ப நம்ம ரயான் வந்து கேட்கறான், இந்த காட்டுல இவன் எங்க இருந்து வந்திருப்பான் அப்படின்னு. அப்ப ரயான் வந்து அந்த வீட்டு வெளியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பையன் தூரத்துல நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப இவன் என்ன இந்த இடத்துல இருக்கான்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த பையன் அந்த இடத்துலயுமே இல்ல. அப்புறம் மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் சோபால படுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரயான் வந்து மாயா கிட்ட கேட்கறான், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு மாயா வந்து நான் அதான் 5 வருஷம் முன்னாடியே சொன்னேன்ல, எனக்கு போர்ட்லாண்ட்ல மட்டும் வேலை கிடைச்சிச்சுன்னா நீ என் கூட வந்துருவல்ல, அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ரயான் வந்து சரி ஓகே இன்ஹிலர் எங்க எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட மாயா வந்து ஐயோ அதை நான் கார்லயே மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொன்ன உடனே இப்போ என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த வீட்டு வெளியே ஒரு பைக்குமே இருக்கு. சரி ஓகே நான் போய் அந்த இன்ஹிலர் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ரயானுமே கிளம்பி போறாரு. அப்ப ரயான் போனதும் மாயா வந்து அவங்களோட ஃப்ரெண்டு கூட வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த ஃப்ரெண்டுமே எப்படிப்பா போகுது உங்க ஆனிவர்சரிலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டு வெளியே வேற ஏதோ சத்தம் கேட்குது. அப்ப இதை கேட்ட மாயா வந்து சரி ஓகே நான் உனக்கு அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு காலை கட் பண்ணிக்கிட்டு ரயான் வந்துட்டியா அப்படின்னு விண்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப மறுபடியும் அந்த கதவை யாரோ தட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மாயா வந்து ரயான் நீயா நீயா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது எந்த பதிலுமே யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப அப்படியே நம்ம மாயா வந்து அந்த கதவு பக்கத்துல நின்றுகிட்டே இருக்கும்போது அந்த சின்ன பொண்ணோட வாய்ஸ் தான் கேக்குது, டமரா இங்க இருக்காளா அப்படின்னு. நான் தான் வந்துட்டு அப்படியே சொல்லிட்டேன்ல இந்த இடத்துல யாரும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த சத்தமுமே அப்படியே கேட்க மாட்டேங்குது. இப்போ அப்ப மாயா வந்து அந்த டோரை நல்லா லாக் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த கதவை யாரோ தட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதே சின்ன பொண்ணு வந்து டமரா இங்க இருக்காளா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மாயாக்கு பின்னாடி யாரோ ஒருத்தன் நடந்து போய்கிட்டுமே இருக்கிறான். இது தெரியாத மாயா வந்து இந்த இடத்துல வேற என்னமோ நடக்குதே அப்படின்னு பயத்துல பேர் குடிச்சுக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்ப இங்க வச்ச நம்ம மொபைல் வந்து எங்கடான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த மொபைல் வந்து ஷெல்ஃப் மேல இருக்கு. அப்ப அதை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டு வெளியே மறுபடியும் ஏதோ சத்தம் கேட்குது. அப்போ விண்டோ வழியா மாயா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பைப்பு திறந்து விட்டுடுறாங்க. ரொம்ப நாளா ஓடாத பைப்ல இருந்து காத்து வரும் பாத்தீங்களா, அந்த காத்துக்கு நம்ம மாயா பயங்கரமா பயந்துடுறாங்க. அப்போ இந்த இடத்துல தனியா இருக்க மாயாக்கு ரொம்பவே பயமா இருக்கு, இங்க ஏதாச்சும் நடந்துருமா அப்படின்னு. அப்ப ரயானுக்கு கால் பண்ணா அவர் கால் அட்டன் பண்ணாம வாய்ஸ் மெயில போட்டுடுறாரு. அப்ப மாயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணு மறுபடியும் வந்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீ எங்க இருந்தாலும் சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்னு. அப்ப மாயா அந்த இடத்துல ரொம்பவே பயந்துட்டு இருக்கிறதுனால அவங்க இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஸ்மோக்மே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரயான் வந்து அந்த பைக்ல இந்த மெக்கானிக் ஷெட்டுக்கிட்டயுமே வந்துடுறாரு. வந்து அந்த கார்ல இருக்கிற இன்ஹிலரை எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த மெக்கானிக் வந்து யாரா அவனு ஸ்பேனரை வச்சு அடிக்க பாக்குறான். அப்ப இதை பார்த்து ரயான் வந்து இருங்க நான் தான் இந்த காரோட ஓனர் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க சொல்லிட்டு வர மாட்டீங்களா, நான் திருடன் தான் நினைச்சு அடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே சாரி நீங்க காரை காலையில ரெடி பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரயானுமே அங்க இருந்து போயிடுறாரு. அப்ப அப்படியே அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பியானோவை மாயா வந்து இப்போ வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அப்படியே அவங்க பியானோவை வாசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு மேல இருக்கிற மிரர்ல இருந்து யாரோ நம்ம மாயாவை உட்காந்து வாட்ச் பண்ற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அடுத்த சீனை பார்த்தா அந்த சேர்ல
உட்காந்துட்டு இருந்தவன் எங்க போனானே தெரியல. அப்ப ரயான் வந்து மறுபடியும் அவரோட வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நீ வரும்போது ஏதாச்சும் சாப்பிட வாங்கிட்டு வான்னு மாயா சொன்னதால அங்க இருக்கிற ஒரு ஷாப்புக்கு போயிட்டு இப்ப பர்கர் ஆர்டர் பண்ணிக்கிட்டுமே இருக்கிறாரு. அதே சமயத்துல இப்ப வீட்டை காட்டுறாங்க. நம்ம மாயா வந்து ஃப்ரெஷ் ஆகிக்கிட்டு இருக்கும்போது யாரோ நம்ம மாயாவை தலையில கோணிப்பைய போட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டுமே இருக்கிறான். பாக்குற நமக்கே இப்படி இருக்கும்னா மாயா பார்த்தாங்கன்னா என்ன ஆவாங்க? அப்ப மாயாக்கும் யாரோ நிக்கிற மாதிரி இருக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்க நின்னுட்டு இருந்தவன் இல்ல. அப்ப அப்படி அவங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கும்போது கரண்ட்டும் போயிடுது. அடக்கடவுளை இது வேறையா அப்படின்னு மொபைல் டார்ச்சை வச்சு இப்ப கீழே ஏதோ சத்தம் கேக்குதுன்னு பொறுமையா வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படியே மாயா வந்து பயத்துல அந்த மொபைல் டார்ச்சை வச்சு பாத்துக்கிட்டே இருக்கும்போது அப்போ கை வலிக்கு அந்த மொபைலுமே கீழே விழுது. அப்போ மறுபடியும் அந்த மொபைல் எடுத்து பார்த்தா நம்ம மாயாக்கு முன்னாடி எவனோ மாஸ்க் போட்டு நின்னுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே நம்ம மாயாக்கு அள்ளு இல்ல. அப்போ எடுத்தா பாரு ஒரு ஓட்டம்னு சொல்ற மாதிரி அங்க இருக்கிற படிக்கட்டு மேலே ஏறி ஒரு ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. அந்த மாஸ்க் போட்டுக்கிட்டு இருந்தவன் அப்படியே பொறுமையா நடந்து வந்துகிட்டுமே இருந்துகிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம மாயா வந்து அவ்வளவுதான் நம்மளோட கதை முடிய போகுது அப்படின்னு பயத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கும் போது அந்த கதவுக்கு முன்னாடி யாரோ ஓடி வர மாதிரி சத்தமுமே கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த கதவை யாரோ திறக்கிறாங்க. நம்ம மாயா பயங்கரமா பயந்துடுறாங்க. யார் வந்திருக்கிறதுன்னு பார்த்தா ரயான் தான் வந்திருக்கான். அப்ப அவனை பார்த்த மாயா வந்து அழுதுகிட்டே கட்டி பிடிக்கிறாங்க. இந்த இடத்துல வேற யாரோ இருக்காங்க அப்படின்னு. சரி ஓகே நீ எதுக்கும் பயப்படாத நான் தான் இருக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் அவங்க கீழே வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த வீட்டோட ஃபியூஸ் பாக்ஸ் பக்கத்துல போயிட்டு இப்ப ரயான் வந்து அதை ஆன் பண்றாரு. அப்ப அந்த வீட்டுக்கு மறுபடியும் கரண்ட் வந்துருச்சு. அப்ப நீ எதுக்கும் பயப்படாத அங்க தெரியுதுல ஒரு பொம்மை போட்டோ அதை பார்த்து வேணா நீ பயந்துருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அந்த வீட்டோட கதவை யாரோ தட்டிக்கிட்டு இருக்காங்க. அவளை நீ இன்னைக்கு செத்தடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரயானுக்கு சுருக்கணும் கோவம் வந்து அந்த கதவை ஓபன் பண்றாரு. அப்போ தூரத்துல பார்த்தா அந்த சின்ன பொண்ணு வந்து நின்னுக்கிட்டு இருக்கா. அவளை பார்த்த ரயான் வந்து உனக்கு என்னதான் வேணும்னு அவர் பக்கத்துல போய்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணுமே ஓடி போயிடுறா. அப்போ மறுபடியும் ரயான் வந்து மாயா பக்கத்துல போயிட்டு இனிமேட்டு அவன் நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டா பயந்து ஓடிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப சரி ஓகேவா நீ வேற பசிக்குதுன்னு சொன்ன உனக்காண்டி நான் பர்கர் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரெண்டு பேருமே உள்ள போறாங்க. அப்போ வாங்கிட்டு வந்த பர்கரை இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரயான் அந்த பர்கரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அதுக்குள்ள இருக்கும் பாத்தீங்களா சாஸ் அதெல்லாம் சிந்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த மாயா வந்து கொஞ்சம் டீசெண்டா தான் சாப்பிடேன் எதுக்கு இப்படி சிந்தி சாப்பிட்றா அப்படின்னு வாயை தொடச்சு விட்டு இப்ப அந்த பர்கரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மறுபடியும் சாஸ் சிந்திக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தா சாஸ் மாதிரியே இல்லையேன்னு அந்த ரெண்டு பேரும் அப்படியே ஸ்லோவா மேல பாக்குறாங்க. அப்போ மேல பார்த்த மாயா பயங்கரமா கத்துறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய கோழிங்க இருந்துச்சு பாத்தீங்களா அதுல ஒரு கோழியை சாவடிச்சு மேல தொங்க விட்டுருக்காங்க. அப்ப நான் தான் சொன்னல இந்த இடத்துல வேற யாரோ இருக்காங்கன்னு மாயா சொன்ன உடனே இதை கேட்ட ரயன் வந்து சரி ஓகே அதுக்கெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை இப்ப எல்லா கதவையும் மூட அப்படின்னு மூடிக்கிட்டே இருக்கும் போது அப்போ திடீர்னு அந்த கோடாலியை வச்சு அந்த கதவை உடைக்கிறாங்க. யார் உடைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தலையில ஒருத்தன் கோணி பை மாட்டின மாதிரி ஒருத்தன் இருந்தால அவன் தான் இப்ப உடைச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப இவனுங்களாம் எதுக்காண்டி இங்க வந்திருக்காங்கன்னு ஒன்னும் புரியாம இந்த ரெண்டு பேரும் பயந்து ஒரு ரூம்குள்ள போய் கதவை லாக் பண்ணி ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ மாடியில இருந்து அந்த பொம்மை மாஸ்க் போட்டு ஒருத்தன் என்ன பாத்தீங்களா அவனும் நடந்து வந்துகிட்டு இருக்கிறான். அப்ப அந்த கொலகார சைக்கோ மொத்தமா 3 பேர் இருக்காங்க. 2 பேர் பொம்மை மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தன் அந்த கோணி பைய தலையில மாட்டி இருக்கான். அப்ப அந்த பொம்மை மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கிறவன் அங்க இருக்கிற பியானோவை வாசிச்சுக்கிட்டு இருக்கான். அதே சமயத்துல அந்த கோடாலி வச்சுக்கிட்டு இருக்கிறவன் ரயன் மாயா எந்த ரூம்ல இருக்காங்களோ அந்த கதவை உடைச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த 2 பேரும் தப்பிக்க வழியே இல்லை நம்ம என்ன பண்ண போறோம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது அவ என்ன நினைச்சானே தெரியல உடைச்சுக்கிட்டு இருந்தவன் எதுவும் பண்ணாம அப்படியே போயிடுறான். அப்ப ரயன் வந்து இந்த இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் எப்படி தப்பிக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது அந்த பைக் ஞாபகம் வருது. அப்ப மாயா கிட்ட வெளியே தான் பைக் இருக்குல்ல அதுல நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பைக் இருக்கிற இடத்துக்குமே வராங்க. அப்ப அந்த பைக் எடுக்கலான்னு பார்த்தா பக்கத்துல போனதுமே அந்த பைக் அப்படியே தீப்பிடிச்சு எரியுது. அப்ப தூரத்துல அந்த தலையில கோணி போய் போட்டவன் நம்ம ஹீரோவை பார்த்து நடந்து வந்துகிட்டே இருக்கான். இவங்க 2 பேரும் அவனை பார்த்து பயந்து மறுபடியும் வீட்டுக்குள்ள ஓடிடுறாங்க. அப்ப அங்க இருக்கிற ரூமுக்குள்ள 2 பேரும் போயிட்டு அவ்வளவுதான் நம்ம இனிமேட்டு தப்பிக்க முடியாதுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது அந்த சைக்கோ கும்பல் வந்து அங்க இருக்கிற ஒரு மியூசிக் பிளேயர்ல மெலோடி சாங் போட்டு ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப மாயா வந்து அவங்க இருக்கிற ரூமுக்கு கீழே ஒரு வெண்ட்டுமே இருக்கு. அதை திறந்து பார்த்தா ஒரு வழி மாதிரி போகுது. அப்ப வா நம்ம இதுல தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 பேருமே அதுல குனிஞ்சு தவழ்ந்து போய்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்ப அப்படியே அவங்க 2 பேரும் தவழ்ந்து நடந்து போய்கிட்டே இருக்கும் போது மேல அந்த சைக்கோ நடக்கிறது சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப அப்படியே அந்த இருட்டுல 2 பேரும் தவழ்ந்து போய்கிட்டே இருக்கும் போது மாயா அங்க இருக்கிற ஆணியை கவனிக்காம அது மேலேயே கை வச்சிடுறாங்க. அந்த ஆணி வந்து மாயாவோட உள்ளங்கையில குத்திடுது. அப்ப அதனால மாயாவுமே வழியில லைட்டா கத்திடுறாங்க. என்னதான் உங்களுக்கு பயங்கரமா வலிச்சாலுமே நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சா அந்த சைக்கோ நம்மளை வந்து கொன்னுடுவாங்க அப்படின்ற பயத்துல வழியை அடக்கிக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்ப நம்ம மாயா கத்துனது மேல இருக்கிறவங்களுக்கு லைட்டா கேட்டுருச்சு. அதனால என்ன இந்த இடத்துல இருந்து சத்தம் வருதா அப்படின்னு அவங்களுமே அங்க போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எப்படியோ அவங்க ஒரு வழியா வழியை பொறுத்துக்கிட்டு அந்த வீட்டோட பின்புறமுமே வந்துடுறாங்க. அப்ப அந்த வீட்டு பின்னாடி இருக்கிற ஸ்டோர் ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 2 பேருமே அதுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. அப்ப அந்த இடம் ரொம்ப இருட்டா இருக்கிறதுனால மாயா வந்து அவங்க கிட்ட இருக்கிற லைட்டரை யூஸ் பண்றாங்க. அப்ப அந்த வெளிச்சத்துல இவங்க 2 பேத்துக்கு பின்னாடி பார்த்தா அந்த மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கிறவன்
இருந்தவன்ல ஒருத்தன் நின்னுகிட்டு இருக்கான். ஆனா அவன் எதுவும் பண்ணாம போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்ப மாயாவும் ரைனும் அந்த இடத்துல ஏதாச்சும் வெப்பன் கிடைக்குமானுமே பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படியே அவங்க தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன கோடாலி மாதிரி அவங்க கையில கிடைக்குது. அப்போ ஓகே, தற்காப்புக்கு இதுவாது கிடைச்சிச்சேன்னு அதை எடுத்து கையில வச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்ப ரயானும் ஒரு விஷயத்த திங்க் பண்ணிட்டு நீ இந்த இடத்துலயே இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா கிட்ட அந்த கோடாலியை கொடுத்து நான் மேல போய் ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த படிக்கட்டு மேல ஏறி போய் பாக்குறாரு. அப்ப மாயா வந்து மேல ஏதாச்சும் கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டதுக்கு தேடிக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு அவருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப மாயா வந்து விண்டோ வழியா யாராச்சும் வராங்களான்னு திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மாயாக்கு முன்னாடி அந்த பொம்மை மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கிறவன் நின்னுகிட்டு இருக்கான். அப்ப அவனை பார்த்த மாயா வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு. அப்ப அப்படியே திடீர்னு அந்த விண்டோவை உடைச்சுக்கிட்டு அந்த கோணி போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறவனுமே மாயா கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப மாயா பயத்துல கத்திக்கிட்டு இருக்காங்க, ரயான் வா ரயான் வா அப்படின்னு. அப்ப அப்படியே மாயா கத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரு கன்னுமே ஃபயர் ஆகுது. யாரு சுட்டது அப்படின்னு பார்த்தா நம்ம ரயான் தான் அங்க இருக்கிற ஒரு கன் எடுத்துட்டு வந்திருப்பாப்புல. அப்ப இவன் கையில துப்பாக்கி இருக்குடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ரெண்டு பேருமே அங்க இருந்து போயிடுறாங்க. அப்ப ரயான் வந்து மாயா கிட்ட இனிமேட்டு எதுக்கும் பயப்படாத, நம்ம கிட்ட தான் இது இருக்குல்ல, இதை வச்சு அவங்கள சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போகிறதுக்காண்டி பொறுமையா கன்னை எய்ம் பண்ணி நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க, சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு. அப்போ பொறுமையா அவங்க ரெண்டு பேரும் கண்ணை கையில வச்சுக்கிட்டு நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது கதவு பக்கத்துல யாரோ நிக்கிற மாதிரி உங்களுக்கு சவுண்ட் கேக்குது. அதனால யாரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ரயானுமே எடுத்த உடனே அவரை சுட்டு சாவடிச்சிடுறான். அவனை செத்துட்டடான்னு அவர் பக்கத்துல வந்து பார்த்தா தான் தெரியுது அவன் மாஸ்க் போடல அப்படின்னு. அப்ப இவன் யாரான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மாயா அங்க இருக்கிற வண்டியை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறாங்க, இவன் அந்த கொலகாரன் கிடையாது, இவன் வந்து ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ண வந்தவன் அப்படின்னு. அப்ப ரயானும் நான் ஒரு அப்பாவே சுட்டுட்டேன்னு அழுதுகிட்டே இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ நமக்காக தானே செஞ்ச, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு ஆறுதல் படுத்திக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்ப முதல்ல நம்ம ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சிடலாம்னு சொல்லிக்கிட்டு அந்த ஃப்ரிட்ஜை ரிப்பேர் பண்ண வந்தவன் கார்லயே ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த காரை ஸ்டார்ட் பண்ணலான்ற போது அதுக்குள்ள அந்த ரெண்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க பக்கத்துல வந்துடுறாங்க. ஏன் அவங்க வந்துட்டாங்க, வண்டி எடா அப்படின்னு சொன்ன உடனே ரிவர்ஸ் எடுக்கிறாரு. அப்ப அந்த கோணி பைய தலையில போட்டுக்கிட்டு இருந்தான் பாத்தீங்களா, அவன் வந்து இன்னொரு கார் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ இருக்கிற காரை முட்டி தள்ளிடுறான். அப்ப அந்த சைக்கோ கொலகார மறுபடியும் ரிவர்ஸ் வந்து இப்ப வேகமா வந்து நம்ம ஹீரோவோட காரை முட்டின உடனே அந்த கார் வந்து ஒரு மரத்துக்கு பக்கத்துல போயிட்டு நல்லா மாட்டிக்குது. அதனால நம்ம ஹீரோவோட காலுமே டைட்டா மாட்டிக்கிட்டதால நம்ம ஹீரோவால வெளியே வர முடியல. அப்ப மாயா கிட்ட நீ முதல்ல இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடு, நான் எப்படியாவது வந்துருவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இல்ல நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல நீ இங்க இருந்து ஓடி போயிரு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட மாயாவுமே பயந்து அந்த காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப மாயா ஓடுனது ரயான் வந்து கன் எடுத்துக்கிட்டு அந்த காருக்குள்ள இருக்கிறவனை சுட்டு தள்ளிடலாமான்னு பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்தா அதுக்குள்ள இருந்தவன ஆளை காணோம், எங்கடா போனா அவனு ரொம்பவே பயத்துல நம்ம ஹீரோ வந்து முன்னாடி இருக்கிற கண்ணாடி உடைச்சு அது வழியா வெளியே வந்துடுறாரு. அப்ப ரயனுக்கு கால்ல அடிபட்டதால நொண்டி நொண்டி அந்த கண்ணை கையில வச்சுக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள தேடி போய்கிட்டு இருக்கிறாரு. அப்ப நம்ம மாயாவை பார்த்தா அந்த காட்டுக்குள்ள எங்க போறதுன்னே தெரியாம ஓடி போய்கிட்டே இருக்கும்போது பின்னாடியே மாஸ்க் போட்டவங்களும் துரத்திட்டு வராங்க. அப்போ படத்தோட ஸ்டார்டிங்ல ஒருத்தன் ஓடி வந்துகிட்டு இருக்கும்போது நடுவுல ஒரு பள்ளம் இருந்துச்சு பாத்தீங்களா, இப்போ அதுல போய் நம்ம ஹீரோயினி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப அந்த மாஸ்க் போட்டவன அந்த பள்ளத்து பக்கத்துல எட்டி பாக்குறான். நம்ம ஹீரோயின் அதுக்குள்ள இருக்கிறது இருட்டுல தெரியவே இல்லை. அப்ப நம்ம அசஞ்ச நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு மூச்சு பேச்சு இல்லாம அமைதியா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த மாஸ்க் போட்டவனும் அந்த குழியில அந்த பொண்ணு இருக்காளான்னு பாத்துக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோயினி தெரியாததால சரி ஓகே இங்க இல்ல போல அப்படின்னு அந்த மாஸ்க் போட்டவனுமே போயிடுறான். அப்ப மாயா வந்து அந்த கார்ல ஏறும்போது அங்க இருக்கிற ஒரு மொபைல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ அதுல இருந்து போலீஸுக்கு கால் பண்ணா போலீஸ் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி எங்களை 3 பேர் கொல்ல பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நீங்க எங்க இருக்கீங்க, உங்க அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம மாயாவுமே அவங்களுக்கு தெரிஞ்ச அட்ரஸ் சொல்றாங்க. இது அந்த போலீஸுக்கு சரியா கேட்காததால நீங்க எங்க இருந்தாலும் கொஞ்சம் சத்தமா பேசுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம மாயா தான் சத்தமா பேசினா சத்தத்தை கேட்டு வந்துருவாங்கல்ல, அதனால பொறுமையா தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த சைக்கோ கொலகாரங்க இருந்து போயிட்டான் அப்படின்னு அந்த பள்ளத்துல இருந்து எந்திரிச்சு இப்போ அந்த காட்டுக்குள்ள ஓடி போய்கிட்டு இருக்கிறாங்க. பேசாம அங்கேயே படுத்துக்கிட்டு இருந்தா கூட தப்பிச்சிருப்பாங்க போல. இப்ப அப்படியே அவங்க ஓடி வந்து சுத்தி முத்தி பாக்குறாங்க. அப்போ திடீர்னு அந்த மாஸ்க் போட்டவன் அவங்க முன்னாடி நின்று தலையிலேயே ஒன்னு அடிச்சிடறான். அப்படியே நம்ம ஹீரோயினுமே மயங்கிடுறாங்க. அப்ப அடுத்து அந்த தலையில கோணி பைய மாட்டினவன் கையில கோடாலியோட நடந்து வந்துகிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவை பார்த்தா மாயாவை தேடி வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப ரயனும் மாயாவை தேடிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு மூச்சு பிரச்சனை மறுபடியும் வருது. அவர்கிட்ட இன்ஹிலர் இல்லாததால இப்ப என்ன பண்ணலாம்னு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு வாட்டர் பாட்டிலுமே இருக்கு. அப்ப அதை இப்ப யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வாட்டர் பாட்டில 2ஆ திருகி உடனே அந்த காத்தை உள்வாங்கிக்கிறாரு. இப்ப அவருக்கு ஓரளவு பரவாயில்லாம இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த பொம்பளை மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கிறவளை தான் காட்டுறாங்க. நம்ம ரயன் வந்து அவளோட தலையில துப்பாக்கிய வைக்கிறாரு. மரியாதையை கை தூக்கிட்டு உன்னோட மாஸ்க் கலட்டு அப்படின்னு. அப்ப அந்த மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கிறவளுமே நம்ம ஹீரோவை டைவர்ட் பண்ற விதமா அவளும் ஆடிக்கிட்டு இருக்கிறா. அப்ப என்ன முட்டாள்தனமா பண்ற, மரியாதையா உன்னோட மாஸ்க கலட்டு கலட்டுன்னு நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அந்த கோணி பைய மாட்டிக்கிட்டு இருக்கிறவன் திடீர்னு நம்ம ஹீரோவை அடிச்சு நாக் பண்ணி விட்டுடுறான். அப்ப அப்படியே இப்ப கட் பண்ண அந்த வீட்டுக்குள்ள ரயனும் மாயாவும் இப்ப கண்ணு முழிச்சுக்கிறாங்க. அவங்கள சுத்தி அந்த மியூசிக் பிளேயர்ல ஒரு மெலடியான பாட்டுமே பிளே ஆக்கிட்டு இருக்கு. அப்ப இவங்க 2 பேரும் கை கால
எல்லாம் கட்டி போட்டு உட்கார வச்சிருக்காங்க. அப்ப ரயன் வந்து மாயா கிட்ட கேக்குற அழுதுகிட்டே, நீ என்ன மேரேஜ் பண்ணிப்பியா அப்படின்னு. இதை கேட்ட மாயாவுமே, நான் உன்னை மட்டும்தான் மேரேஜ் பண்ணிப்பா அப்படின்னு அவங்களுமே அழுதுகிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இப்படியே ரயனும் மாயாவும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பாத்துக்கிட்டே இருக்கும் போது கத்தி எடுத்துக்கிட்டு ரயனோட நெஞ்சிலேயே குத்திடுறாங்க. இதை பார்த்த மாயாவுமே கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க 2 பேத்துக்கு முன்னாடி அந்த 3 பேருமே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. யாரா நீங்களா, எதுக்காண்டிட்டா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒண்ணுமே புரியல. அப்ப அந்த கோணிப்பை போட்டுக்கிட்டு இருக்கிறவன் மெதுவா இவங்க 2 பேரும் பின்னாடியே வந்து ரயன் இருக்கிற சேரை தள்ளி விட்டுடுறான். அதனால ரயனும் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அப்ப ரயன் வாயில இருந்து ரத்தம் ஊத்திக்கிட்டுமே இருக்கு. இதை பார்த்த மாயா கதறி அழுவுறாங்க. அப்ப மாயா வந்து அவங்க கிட்ட, நீங்களா யாரு, எதுக்காண்டி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அழுதுகிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த பொம்பளை மாஸ்க் போட்டவளும் மாயா முன்னாடி நின்று, ஏன்னா இந்த இடத்துல நீங்க 2 பேரும் இருக்கீங்க, அதனாலதான் உங்க 2 பேத்தையும் இப்படி பண்றோம் அப்படின்னு அந்த பொம்பளையுமே சொல்லி போயிடுறா. அப்ப அந்த கோணிப்பையை மாட்டிக்கிட்டு இருக்கிறவனுமே மாயா முன்னாடி நின்னுகிட்டே இருக்கும் போது பின்னாடி இருக்கிறவங்க கிட்ட இருந்து கத்திய வாங்கி மாயாவோட நெஞ்சிலேயே கத்திய வச்சு குத்திடுறான். அதனால மாயாவும் கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப மாயா உட்காந்துக்கிட்டு இருந்த சேரையும் தள்ளி விட்டு இந்த 3 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கும் போது அந்த இடத்துல போலீஸ் சைரனுமே கேக்குது. அப்ப இந்த இடத்துல போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த 3 பேருமே அப்படியே எஸ் ஆயிடுறாங்க. நம்ம ரயானும் மாயாவும் பார்த்தா ரத்த வெள்ளத்துல இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப மாயாவோட ஃபேஸ் அப்படியே க்ளோஸ் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ கட் பண்ணா நம்ம மாயா ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த ஹாஸ்பிட்டல் வெளியே இடி இடிக்கிற சத்தமுமே கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த சத்தத்துல நம்ம மாயாவுமே எஞ்சிக்கிறாங்க. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு? ஒண்ணுமே புரியல. யாரு கொலை பண்ணா, எதுக்காக கொலை பண்ணாங்கன்னு அது எல்லாமே சாப்டர் 2ல சொல்லுவாங்க. சாப்டர் 2 இந்த வருஷத்துல தான் ரிலீஸ் ஆகணும்னு போட்டிருக்கு. வந்த அப்புறம் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு நல்ல படத்தை பார்க்கலாம். ஸோ ஹேவ் a great day.